என்னுடைய கணவர் ஆன்மீக சுற்றுலா ஆதி கைலாஷ் என்ற ஊருக்கு சிதம்பரத்தை சேர்ந்த 30 பேருடன் சென்றுள்ளனர். அவர்கள் உத்தரகாண்ட் மாநிலத்தில் நிலச்சரிவில் சிக்கியுள்ளதாக தகவல் வந்துள்ளது. அதிலிருந்து பதட்டமாக உள்ளது. தமிழக அரசு இதற்கு உடனடியாக உரிய நடவடிக்கை எடுத்து மாவட்ட கலெக்டர் அவர்களும் முதலமைச்சரும் இதற்குரிய நடவடிக்கை எடுத்து அவர்களை ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக டெல்லி அழைத்து வரும்படி நாங்கள் சிதம்பரத்தை சேர்ந்த அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் வினோத், எங்கள் அப்பா பேர் ஞானசேகரன். அவங்க ஆன்மீக சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க கூட ஒரு 30 பேர்கிட்ட போயிருக்காங்க. இப்போ ஆதி கைலாஷ் அப்படின்ற இடத்துல போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது நிலச்சரிவுனால அவங்களால திரும்ப முடியல. அதனால் இப்போதைக்கு அவங்க ஒரு ஆசிரமத்தில் 30 பேருமே இருக்கிறதா சொன்னாங்க. நேற்று சாயந்தரம் ஒரு 6 மணி போல் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. இது மாதிரி நிலச்சரிவு இருக்குது, ஆனால் எங்களால் திரும்பி வர முடியல. இப்போதைக்கு நாங்கள் ஒரு ஆசிரமத்தில் தங்கியிருக்கோம். தங்குறதுக்கும் சாப்பாடுக்கும் பிரச்சனை இல்லை, ஆனால் வரத்துக்கு 2-3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அங்கே இருக்கிறவங்களும் பாதுகாப்பாக கொண்டு டெல்லியில் அனுமதிக்க ஏற்பாடு செய்யணும். தமிழ்நாட்டிலிருந்து 30 பேர் உத்தராகண்டிற்கு புனித யாத்திரை சென்ற நிலையில் அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவால் அவர்களுடைய நிலை என்னவென உறவினர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களது உறவினர்கள் தற்போது அரசுக்கு கோரிக்கையையும் முன்வைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் துரை இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் துரை, இந்த 30 பேரும் எப்போ தமிழ்நாட்டிலிருந்து அந்த உத்தராகண்ட் ஆன்மீக சுற்றுலா போனாங்க? உறவினர்கள் தரப்புல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுது? முழு விவரம். வணக்கம் கனிமொழி. சிதம்பரத்தில் இருந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ஆதி கைலாஷ் என்ற இடத்திற்கு ஆன்மீக சுற்றுலா 1ஆம் தேதி அன்று கிளம்பியுள்ளார்கள். இவர்கள் சென்னையில் இருந்து ரயில் மூலம் டெல்லிக்கு புறப்பட்டு சென்ற பொழுது ஆந்திரா மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக அங்கிருந்து கேன்சல் செய்துவிட்டு விமானம் மூலமாக அவர்கள் டெல்லி சென்றுள்ளார்கள். அங்கிருந்து உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு சென்ற பிறகு அங்கே ஆதி கைலாஷை பார்த்துவிட்டு திரும்ப வரும்பொழுது அவர்கள் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த பக்தர்கள் குழுவின் சார்பாக ஓய்வு பெற்ற ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் கனகராஜ் தலைமையில் தான் இந்த 30 பேர் கொண்ட குழுவினர் சென்றுள்ளார்கள். இவர்கள் ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருப்பதாகவும் நாராயணபுரம் என்ற ஒரு இடத்தில் இருப்பதாகவும் கூறுகிறார்கள். நேற்று மாலை 6 மணி அளவில் மதியழகன் என்பவர் விவரங்களுக்கு நன்றி துரை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.